நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்கங்க. நான் தான் சொல்லுவேன். நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே அப்படியே உங்ககிட்ட சொல்லு. சொல்றாரு கேட்டுங்க. சென்னையில் அசோக் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உந்துதலுக்கான தன்னுந்துதலுக்கான ஒரு இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா நான் வேலை தேடணும். சொற்பொழிவு நடந்திருக்கு. எதனால இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அவருடைய முழுமையான ஸ்பீச்சை நம்ம வந்து இந்த சர்ச்சைக்கு உள்ளான அந்த கட்டம் வரைக்குமான ஸ்பீச்சை வந்து நம்ம போட்டிருக்கிறோம். அதில் ஏதாவது தவறாக இருக்குதான்னு எனக்கு தெரியல. தவறு இருக்குன்னு சொல்ல முடியாது. எதுவுமே என் கண்ணில் தென்பட நான் முழுமையாக அந்த உரையை கேட்டேன். புரிஞ்சதா? அப்புறம் மாணவர்கள்ட்ட ஆன்மீகம் பேச வேண்டாமா அப்படின்னு அந்த சொற்பொழிவாளர் கேட்கும்போது மாணவர்கள் பலத்த கரகோஷத்தோட நம்ம வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கிறத பார்க்குறோம். எப்படி பாஸ் எல்லாரும் கை தட்டினங்க, எல்லாமே எடிட்டிங் தானா. அவர் பேசினதை நான் கேட்ட வரைக்கும், அவர் பேசின வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் எங்கேயுமே இந்து மதம் உயர்ந்தது என்றோ மற்ற மதம் தாழ்ந்தது என்றோ, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து உயர்வானர்கள் என்றோ மற்ற மதத்தில் கடவுள்கள் இல்லை என்றோ, கடவுள் தாழ்ச்சி சொல்ல மறு பைரவி பற்றி பேச வேணாம்னு சொன்னா மாதா அரசியல் ஆக்கா பாக்குறங்க. பிளஸ் அவர் வந்து அந்த பேச்சாளர் வந்து இந்தியாவில் இருந்த இந்த மண்ணில் இருந்த ஒரு பெரிய ஆகச்சிறந்த சித்து வேலைகளை பற்றி சொல்றார். நெருப்பை உருவாக்க முடியும், நீரை உருவாக்க முடியும், மழையை உருவாக்க முடியும், ஆகாசத்தில் பறக்க முடியும், அப்படிப்பட்ட திறமைகள்லாம் இங்கே இருந்ததுங்கிறார். ரசவாதம், சித்து, நீர்மேல் நடப்பது, புஷ்பக விமானம் இதெல்லாம் இருந்தது இல்லையா? இந்த மண்ணில் பேசப்படலையா? ஆப்போ மேஜிக் பண்ணா போறீங்களா? அப்பா சைலண்டா கதை கட்டிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. நம்முடைய பெருமை மீண்டும் மீண்டும் பிறப்பாய். எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய்? நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய். இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு உரை, இத்தனைக்கும் நான் கவனிச்ச வகையில் அந்த சொற்பொழிவாளர் அந்த ஆசிரியர் பெருமானார ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? அவரை வந்து பாப்புலர் ஆக்கியாச்சு. அவர் வந்து யாருன்னு இது வரைக்கும் எத்தனை பேர் தெரியும் தெரியல. அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சது. ஏதோ பேசினாராம அப்ப நல்லா இருக்காருப்பா, ஸ்மார்ட்டா இருக்காரு, தாடிலாம் வச்சிருக்காருப்பா, அவர் 2 கையும் தூக்கிட்டு வந்து யோகம் பண்றாரா, பிராணாயாமம் பண்றாரா, பயங்கரமான ஆன்மீக குருவா இருப்பாருன்னு அவரை பாப்புலர் ஆக்கி விட்டாங்க. அது வந்து செய்ய போறாங்க. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? உணர்ச்சி வசப்படாம சமூக வலைதளங்களில் யாரோ 4 பேர் தூண்டி விடுறாங்க இருக்கலாம், ரியாக்ட் பண்ணாம நாம எது நிறைய நல்லது நினைக்கிறோமோ, எது நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தொடர்ந்து செய்யணும். இதுவரைக்கும் உடைச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதான்டா. இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீச்கள் வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஃப்ரீக்வெண்டா பண்ணணும். அரசாங்கம் வந்து புத்தக திருவிழான்னு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட கல்வி நிறுவனங்கள் மூலமா அண்டு மாவட்ட ஆட்சியர் மூலமா ஏற்பாடு பண்றாங்க. அங்க பூரா திராவிடர் கழக, திராவிட இயக்கங்களை சார்ந்த, திமுகவை சார்ந்த, அந்த கருத்தியலை சார்ந்த, கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்த, மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் முழுக்க பேசுறாங்க. அங்க பூரா வந்து எவ்வளவு கருத்துக்கள் திணிக்கப்படுது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.